கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. இதுக்கு சூப்பராக ஒரு காரப்பொரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டீயோட நல்லா பண்ணலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ காரப்பொரி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. அப்புறமா மிளகாத்தூள் போட்டுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா இதை இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்குங்க. நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் ஒன்று சேர வந்துடும். குலுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இடிக்கிற உரலில் ஒரு கட்டி பூண்டு எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா நசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே இந்த இடித்து வச்ச பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அதில் போட்டுக்குங்க. அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விரட்டி விடுங்க. அந்த பூண்டு அப்படியே வதக்கும் போதே வாசம் கம்மன்னு வரும். அதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுக்கிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டு இந்த எல்லாம் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு குலுக்கி வச்சோம்ல அந்த பொரி, அதை இது கூட ஒன்று சேர அப்படி குலுக்கி எடுத்து வச்சோம்ல அந்த பொரியை இது கூட போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரியில் சூடு ஏறுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. பொடி அப்படி கையில் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நுணுங்கணும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அது பாருங்கள் வறுத்து தச்சுங்க. இதில் நீங்கள் வேணால் அந்த மிளகாலாம் வறுக்கும் போது பொட்டுக்கடலை வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டு வறுத்துங்க. நான் இன்றைக்கி மிக்சர் கலக்க போகிறேன், அதனால் இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது இப்படி தான் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பவுலில் அந்த பொரியை எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்சர் வேர்க்கடலை இதில் பொட்டுக்கடலை நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இந்த மிக்சரில், நான் அது வாங்கி வச்சுருக்கேன், இது போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தோட கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே மேலால் அப்படியே தூவி விட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். டீ வருவாய் இதை அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டீ வருவாய் காரப்பொரி வருவாய், காரப்பொரி வருவாய் டீ வருவாய். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.